உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அதிமுகவின் அமைப்பு செயலாளராக பணியாற்றி வந்த அன்வர் ராஜா ஜெயலலிதாவின் நன்மதிப்பை பெற்றிருந்தார். இந்த நிலையில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான அன்வர் ராஜா திமுகவில் இணையவிருப்பதாக தகவல் கிடைத்திருந்த நிலையில் அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் திமுகவில் இணைவதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் அவர் இருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதிமுகவினுடைய முக்கிய சிறுபான்மையினரின் முகமாக இருந்த அன்வர் ராஜா தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கூட பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இருந்ததை கடுமையாக எதிர்த்து வந்தார். இந்நிலையில் பல்வேறு விஷயங்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக அதிமுக செயல்படுவதாக தொடர்ச்சியாக பொதுவெளியிலும் குற்றம் சாட்டி வந்தார். இந்நிலையில் கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக அவர் கட்சியினுடைய எந்த முக்கியமான நிகழ்வுகளும் கலந்து கொள்வதில்லை. அவர் இருக்கும் ராமநாதபுரத்தில் கூட அவர் ஓரங்கட்டப்பட்டு விட்டார் என்ற செய்திகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்தது. இந்நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலிலே பாஜகவுடன் கூட்டணிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அன்வர் ராஜா தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி என்பதையும் கடுமையாக எதிர்த்தார். இது சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு சூழல் உருவாகும் என்று ஏற்கனவே அதிமுகவுக்கு நேரடியாக புகார் தெரிவித்தார். 2021 இதே போல அவர் கோபமாக பல்வேறு விஷயங்கள் பேசிய போது கூட அதிமுக தலைமை, குறிப்பாக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக அன்வர் ராஜாவை அழைத்து பல்வேறு சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார். கடந்த 2024 நாடாளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் இடமும் கேட்டார். ஆனாலும் தனக்கு தலைமை உதவி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் கோரிக்கையை வைத்தார். அப்போது அதையெல்லாம் தர முடியாது, எங்களால் இடம் மட்டுமே தர முடியும் என்று அதிமுக சார்பில் கூறப்பட்டதாக தகவல் வந்தது. இந்நிலையில் தொடர்ச்சியாக அவர் கட்சியிலிருந்து மௌனமாக இருந்தார். மேலும் தற்போது அதிமுக பாஜகவுடன் இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் கட்சியை விட்டு வெளியேறுவதாக தகவல் வெளிவந்தது. இந்நிலையில் அவர் விரைவில் திமுகவுக்கு இணைவார் என்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாகவே தகவல் வந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைகிறார். தொடர்ச்சியாக அவர் பேசும்பொழுது கூட சிறுபான்மையினருக்கு இத்தகைய சூழலானது, அதாவது அதிமுக தற்போது எடுத்துக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது ஏதுவான ஒரு சூழலாக இல்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தனது மாவட்டத்தில் மற்றும் சிறுபான்மை கூட்டங்களுக்கு கூட அவர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். அதிமுகவினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய முகமாக அவர் இருந்தார். தொடர்ச்சியாக ராமநாதபுரத்தில் பல்வேறு செல்வாக்கு பெற்றோர் என்று குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவர் இருந்திருக்கிறார். கடந்த 2024 நாடாளுமன்ற வேட்பாளராக கூட அவர் இருப்பார் என்று ஏற்கனவே கூறப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் அந்த வேட்பாளர் கூட மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவினுடைய இந்த பல்வேறு முரண்பாடுக்கு மத்தியில் தற்போது 2 மாதங்களுக்கு முன்னாடியே அவர் திமுக இணைவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் தன்னை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைத்துக் கொண்டார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சிறுபான்மை திமுகவை நோக்கி வருவார் என்று கூட தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். நான் துவக்கம்தான், இனி நிறைய சிறுபான்மை தொடர்ச்சியாக திமுகவுக்கு வந்து இணைவார்கள் என்று கூட அன்வர் ராஜா தற்போது தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் அன்வர் ராஜா. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.